ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 81. ஜீரக தண்ணி தீந்துருச்சுன்ட்டு காலையிலே ஜீரக தண்ணி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தண்ணியில் பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வேணுங்கும் போது சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா தான் அரைக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, குருமிளகு, வரமிளகா, காஷ்மீரி மிளகா இது எல்லாமே பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருவோம். இதை டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ நம்ம பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும் செய்யும்போது இந்த மசாலாவை யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சிடலாம் ஃப்ரெஷ்ஷாக. சண்டே நான்வெஜ் செய்யாதனால சாயந்தரம் வெளியில் போயிட்டு வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, அது சண்டேவே நான் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பசங்களுக்குமே ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு அவருக்குமே கம்பெனிக்கு கொடுத்து விட்டுறலாம். நைட்டே வெங்காயம் உரித்து இந்த குண்டால் போட்டு வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சோடனே வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நான் 2 மட்டும்தான் கட் பண்ணிவிட்டு பிரீத்தி காஸ்மோ ஜோடியாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணிக்காக இருக்கட்டும் கிரேவிக்காக இருக்கட்டும் கரெக்டாக இருக்கும். இந்த மிக்ஸி நான் வாங்கி 2 வருஷம் ஆகுது. நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அவசரமாக இருக்கிற டைம்லலாம் நான் இது போல் வெங்காயம் கட் பண்ணிக்குவேன். குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் கூட சீக்கிரமாக கட் பண்ணிக்கலாம். நம்மளால் கட் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல மெல்லிஸாக கட் ஆகும். சிக்கனை கிரேவிக்கு தனியாக பிரியாணிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு சில்லி சிக்கனுக்கு மசாலாலாம் போட்டு இது கூடவே கொஞ்சமாக மைதாவும் அரிசி மாவும் போட்டுட்டோம் அப்படின்னா சில்லி சிக்கன் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நான் எப்போவுமே சில்லி சிக்கன் செய்யும்போது இதில் முட்டை சேர்த்த மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ் சேர்த்திக்குவேன். இது போல் சேர்த்தும்போது சில்லி சிக்கன் சாப்பிடும்போது நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி சிக்கனுக்கு மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு பாசுமதி அரிசியுமே எடுத்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் வேகும்போது இதெல்லாமே ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் அவசரமாக பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இது போல் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரியாணி சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். நான் 2 அடுப்புலையுமே மாற்றி ஒன்று பிரியாணியும் இன்னொன்றில் கிரேவியும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற கடாய் பார்த்தோம்னா கிரானைட்டு. அது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கொஞ்சம் கூட ஒட்டுறதே கிடையாது. பிரியாணியுமே இதில் செய்யும்போது ரொம்ப நல்லா வருது. ஸ்வீட்டுமே பார்த்தோம்னா அப்படியே வழுக்கிட்டு வரும். சுத்தமாகவே இந்த கடாயில் ஒட்டாது. ஹல்வாலாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த கடாயில் செஞ்சோம்னா நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வரும். எப்போவுமே பிரியாணி செய்யும்போது வெங்காயம் வதங்குறது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதுவுமே வெங்காயம் வதங்கும்போது உப்புமே சேர்த்து நல்லா வதக்கிவிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். நான் பேக்கெட்டில் தான் தயிர் வாங்கியிருந்தேன். நான் தயிர் எதுவுமே ரெடி பண்ணேன்னா பசங்களுக்குமே சளியாக இருக்குன்ட்டு. நானுமே காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு பூசணிக்காய் ஜூஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் வதங்கின உடனே புதினாவை போட்டுட்டு புதினாவும் கொஞ்சமாக சுருங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா பிரியாணி நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா தயிர் போட்டோம் அப்படின்னா தயிருமே நல்லா இது போல் சுண்டி வரும்போது தயிரில் இருந்துமே எண்ணெய் ரிலீஸ் ஆகும். இது பிரியாணிக்கு நம்ம நிறைய எண்ணெய் போட்டது போல் காமிக்கும். காலையில் அவசரமாக செய்கிறதுனால தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணி போடலை. மிக்ஸி ஜாரில் போட்டு 1க்கு 2 போல் அரைச்சிட்டு அதே தான் ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப நைஸாக ஊற்றல. ரொம்ப நைஸாக ஊற்றினோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. அதனால நான் இது போல் 1க்கு 2 அரைச்சி போட்டுருவேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை போட்டுடலாம். எங்கள் வீட்டில் இந்த பிரியாணி மசாலா எல்லாமே பிரியாணியில் தெரியுது அப்புறம் சாப்பிடும்போது வருது அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மசாலா எல்லாமே எப்போவுமே நான் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருப்பேன் ஸ்டாக்கில். இது போல் போடும்போது
பிரியாணிக்கு உண்டான வாசனையும் கிடைக்கும். அதே போல சாப்பிடும்போது அவங்களுக்கு வாயில தட்டுப்படாமலும் இருக்கும். சிக்கனையும் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வேகறதுக்கு விட்டுட்டு, இன்னொரு அடுப்புல நான் சில்லி சிக்கனுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது போல 3 அடுப்புமே காலையில நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சுக்க முடியும். பாஸ்மதி அரிசி பொறுத்தவரைக்கும் 1 டம்ளருக்கு 1 1/2 டம்ளர் அரிசிங்கிறது கரெக்டான ரேஷியோவா இருக்கும். நீங்க குக்கர்ல பண்றீங்க அப்படின்னாலுமே, இந்த ஸ்டேஜ்ல இது போல கரெக்டான அளவுல தண்ணி ஊத்திட்டு, ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாவே, நல்லா பளபளன்னு பாஸ்மதி அரிசி வெந்து வந்துரும். கடாயில செய்றோம் அப்டின்னா, அரிசி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆன்ல வச்சுட்டோனே நல்லா வெந்து வந்துரும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணினோம்னா, நல்லா தம்ல இருந்தது போல நல்லா பளபளன்னு வெந்து வந்துரும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, ஹஸ்பண்டையும் கம்பெனிக்கு அனுப்பி விட்டுட்டு, நான் பூசணிக்காய் ஜூஸ் தான் எனக்கு போட்டுட்ருக்கேன். காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிறு போல இருக்கு, பசிக்கிறது போல இருக்கு அப்படின்னா, ஜீரக தண்ணி சூடு பண்ணி குடிச்சுக்கோங்க. கண்டிப்பாவே நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்ல நம்ம எக்ஸர்சைஸ் பண்றது கிடையாது. எக்ஸர்சைஸ் பண்ணாம டயட் இருந்து மட்டுமே வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டயட். அது கூடவே எந்த டைம்ல நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிறது தான். நான் ஒரு 9:30 மணிக்கு பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 11:30க்கு எனக்கு பசிக்கிறது போல இருந்துச்சு. எனக்கு மட்டும் கொஞ்சூண்டு பிரியாணி நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அந்த பிரியாணிய தான் நான் தயிர் பச்சடியோட சாப்பிட்டுக்கிட்டேன். மத்தியானத்துக்கு கோதுமை ரவைல சாதம் போல ரெடி பண்ணி, அதில சிக்கன் கிரேவி போல எடுத்துக்கிட்டேன். சிக்கன் சாப்பிட்டதுனால எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். இப்ப மட்டும் இல்ல, எப்போ நான் சிக்கன் சாப்பிட்டாலுமே எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கிறது போல ஃபீலிங் இருக்கும். ஆனா, நார்மல் டேஸ்லன்னா நான் கண்டிப்பா ஈவ்னிங், நைட்டுக்கு அந்த மாரி சாப்பிடுவேன். இப்போ டயட் இருக்கறனால ஓகே நம்மளுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. அதனால எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்டின்ட்டு நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு வெளியில போகுற வேலை இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஜில்லா ஏதோ குடிக்கணும் போல தோணுச்சுன்ட்டு, நான் கரும்பு ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோடவே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் நம்ம பண்றோம் அப்டின்னா, அது நல்லா எஃபெக்டிவா இருக்கணும்னா 6:30 மணிக்குள்ள நம்ம சாப்பிடுறத நிறுத்திறணும். அதுக்கப்புறமா நமக்கு பசிக்குது அப்படின்னா, ஜீரக தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வரணும். ஆரம்பத்தில இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது போல தான் இருக்கும். 1 வாரம் பக்கம் இத பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நைட் ஆனா நமக்கு பசிக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இது வெயிட் லாஸ்க்கு நல்ல எஃபெக்டிவாவும் இருக்கும்.